அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு லோட்டஸ் நீட் பயாலஜி தமிழ் யூடியூப் சேனல். நம்முடைய யூடியூப் சேனலில் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற வீடியோ டிஎன்பிஎஸ்சி குரூப் 2, குரூப் 2A, குரூப் 4 தேர்வுக்காகவும் காமன் டெட் எக்ஸாம் தமிழ் சப்ஜெக்ட்டுக்காகவும் பார்த்தீங்கன்னாக்கா வினா மாதிரி தேர்வு தான் பார்த்துட்ருக்கோம். அந்த வகையில் பார்த்தீங்கன்னாக்கா நம்முடைய யூடியூப் சேனலில் டெய்லி பார்த்தீங்கன்னாக்கா 2 மாதிரி தேர்வு பார்க்குறோம். ஒன்று பார்த்தீங்கன்னாக்கா இலக்கணத்துக்கான மாதிரி தேர்வு. ஸோ இது பார்த்தீங்கன்னாக்கா 6th ஸ்டாண்டர்ட்லேருந்து ஸ்டார்ட் ஆகுது. இயல் 1ல் ஒரு நாள், இயல் 2, இயல் 3 ஒவ்வொரு நாள் ஒவ்வொரு இயல்லேருந்து இலக்கணம் பகுதிக்கு மட்டும் மாதிரி தேர்வு இருக்கும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னாக்கா 8th ஸ்டாண்டர்ட்லேருந்து ஒவ்வொரு நாளைக்கும் ஒவ்வொரு இயல் மாதிரி தேர்வும் இருக்கும். ஸோ இந்த மாதிரி தேர்வை பொறுத்த வரைக்கும் இலக்கணத்துக்கான தேர்வு காலை 8 மணிக்கும், இயல் வைஸ் தேர்வு பார்த்தீங்கன்னாக்கா ஈவினிங் பார்த்தீங்கன்னாக்கா 3 o'clock பார்த்தீங்கன்னாக்கா நம்ம கண்டக்ட் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ இது வரைக்கும் போட்ட வீடியோஸ் எல்லாமே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குற, பார்க்காதவங்க பார்த்துக்குங்க. நான் போகிற வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, வீடியோ லைக் பண்ணுங்கள், வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். ஸோ இன்றைக்கான கொஷினுக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு, சொல்லின் முதலில் வரும் எழுத்துக்கள் எவ்வாறு அழைக்கப்படுகிறது? ஸோ இது பார்த்தீங்கன்னாக்கா 6ஆம் வகுப்பு முதல் பருவம் இயல் 3ல் இருக்கக்கூடிய அந்த இலக்கண பகுதியிலிருந்து வினாவிடை. சொல்லின் முதலில் வரும் எழுத்துக்கள் எவ்வாறு அழைக்கப்படுகின்றன? ஸோ இதற்கான சரியான விடை ஆப்ஷன் பி, மொழி முதல் எழுத்துக்கள். ஆப்ஷன் பி, மொழி முதல் எழுத்துக்கள். அடுத்து, உயிரெழுத்துக்கள் எத்தனை சொல்லின் முதலில் வரும்? உயிரெழுத்துக்கள் எத்தனை சொல்லின் முதலில் வரும்? ஸோ இதற்கான சரியான விடை ஆப்ஷன் சி, 12. ஆப்ஷன் சி, 12. அடுத்து கொஷின் நம்பர் 3. கீழ்கண்டவற்றில் சொல்லின் முதலில் எல்லா உயிர்மெய் எழுத்துக்களும் வரும் வரிசை எது? கீழ்கண்டவற்றில் சொல்லின் முதலில் எல்லா உயிர்மெய் எழுத்துக்களும் வரும் வரிசை எது? இதற்கான சரியான விடை ஆப்ஷன் ஏ. அடுத்து கொஷின் நம்பர் 4. ஞா வரிசையில் சொல்லின் முதலில் வரும் எழுத்துக்கள் எத்தனை? ஞா வரிசையில் சொல்லின் முதலில் வரும் எழுத்துக்கள் எத்தனை? இதற்கான சரியான விடை ஆப்ஷன் பி, 4. ஆப்ஷன் பி, 4. அடுத்து கொஷின் நம்பர் 5. யா வரிசையில் சொல்லின் முதலில் வரும் எழுத்துக்கள் எத்தனை? யா வரிசையில் சொல்லின் முதலில் வரும் எழுத்துக்கள் எத்தனை? இதற்கான சரியான விடை ஆப்ஷன் சி, 6. ஆப்ஷன் சி, 6. அடுத்து கொஷின் நம்பர் 6. வா வரிசையில் சொல்லின் முதலில் வரும் எழுத்துக்கள் எத்தனை? வா வரிசையில் சொல்லில் முதலில் வரும் எழுத்துக்கள் எத்தனை? இதற்கான சரியான விடை ஆப்ஷன் சி, 8. ஆப்ஷன் சி, 8. அடுத்து கொஷின் நம்பர் 7. கீழ்கண்டவற்றில் சொல்லின் முதலில் வராதது எது? கீழ்கண்டவற்றில் சொல்லின் முதலில் வராதது எது? இதற்கான சரியான விடை ஆப்ஷன் பி, மெய்யெழுத்து. ஆப்ஷன் பி, மெய்யெழுத்து. அடுத்த கொஷின் நம்பர் 8. மெய்யெழுத்துக்கள் 18 சொல்லில் முதலில் வருமா? மெய்யெழுத்துக்கள் 18 சொல்லில் முதலில் வருமா? இதற்கான சரியான விடை ஆப்ஷன் பி, இல்லை. ஆப்ஷன் பி, இல்லை. அடுத்து கொஷின் நம்பர் 9. ஆயுத எழுத்து சொல்லின் முதலில் வருமா? ஆயுத எழுத்து சொல்லின் முதலில் வருமா? இதற்கான சரியான விடை ஆப்ஷன் பி, இல்லை. ஆப்ஷன் பி, இல்லை. அடுத்து கொஷின் நம்பர் 10. ஞா வரிசையில் சொல்லின் முதலில் வரும் எழுத்து எது? ஞா வரிசையில் சொல்லின் முதலில் வரும் எழுத்து எது? இதற்கான சரியான விடை ஆப்ஷன் ஏ. ஆப்ஷன் ஏ. அடுத்து கொஷின் நம்பர் 11. ஞனம் என்ற சொல்லின் முதலில் வரும் எழுத்து எது? ஞனம் என்ற சொல்லின் முதலில் வரும் எழுத்து எது? இதற்கான சரியான விடை ஆப்ஷன் ஏ. ஆப்ஷன் ஏ.
அடுத்து கொஷின் நம்பர் 12. சொல்லின் இறுதியில் வரும் எழுத்துக்கள் எவ்வாறு அழைக்கப்படுகிறது? சொல்லின் இறுதியில் வரும் எழுத்துக்கள் எவ்வாறு அழைக்கப்படுகிறது? இதற்கான சரியான விடை ஆப்ஷன் சி, மொழி இறுதி எழுத்துக்கள். ஆப்ஷன் சி, மொழி இறுதி எழுத்துக்கள். அடுத்து கொஷின் நம்பர் 13. உயிரெழுத்துக்கள் சொல்லின் இறுதியில் எவ்வாறு வரும்? உயிரெழுத்துக்கள் சொல்லின் இறுதியில் எவ்வாறு வரும்? இதற்கான சரியான விடை ஆப்ஷன் பி, மெய்யுடன் இணைந்து உயிர்மெய்யாக வரும். மெய்யுடன் இணைந்து உயிர்மெய்யாக வரும். அடுத்து கொஷின் நம்பர் 14. கீழ்கண்டவற்றில் மொழி இறுதியில் வரும் மெய்யெழுத்து எது? கீழ்கண்டவற்றில் மொழி இறுதியில் வரும் மெய்யெழுத்து எது? இதற்கான சரியான விடை ஆப்ஷன் சி, இன்ச். ஆப்ஷன் சி, இன்ச். அடுத்து கொஷின் நம்பர் 15. கீழ்கண்டவற்றில் சொல்லின் இறுதியில் வராத மெய்யெழுத்து எது? கீழ்கண்டவற்றில் சொல்லின் இறுதியில் வராத மெய்யெழுத்து எது? இதற்கான சரியான விடை ஆப்ஷன் டி, இக். ஆப்ஷன் டி, இக். அடுத்து கொஷின் நம்பர் 16. சொல்லின் இறுதியில் வராத மெய்யெழுத்துக்களின் எண்ணிக்கை எவ்வளவு? சொல்லின் இறுதியில் வராத மெய்யெழுத்துக்களின் எண்ணிக்கை எவ்வளவு? இதற்கான சரியான விடை ஆப்ஷன் சி, 7. ஆப்ஷன் சி, 7. அடுத்து கொஷின் நம்பர் 17. கீழ்கண்டவற்றில் மொழி இறுதியில் வரும் எழுத்து எது? கீழ்கண்டவற்றில் மொழி இறுதியில் வரும் எழுத்து எது? இதற்கான சரியான விடை ஆப்ஷன் சி, யூ. ஆப்ஷன் சி, யூ. அடுத்து கொஷின் நம்பர் 18. ஆயுத எழுத்து சொல்லின் எந்த நிலையில் மட்டுமே வரும்? ஆயுத எழுத்து சொல்லின் எந்த நிலையில் மட்டுமே வரும்? இதற்கான சரியான விடை ஆப்ஷன் பி, இடையில். ஆப்ஷன் பி, இடையில். அடுத்து கொஷின் நம்பர் 19. சொல்லின் இடையில் வரும் மெய்யெழுத்துக்கள் எத்தனை? சொல்லின் இடையில் வரும் மெய்யெழுத்துக்கள் எத்தனை? இதற்கான சரியான விடை ஆப்ஷன் சி, 18. ஆப்ஷன் சி, 18. அடுத்து கொஷின் நம்பர் 20. உயிர்மெய் எழுத்துக்கள் சொல்லின் எந்த நிலையில் வரும்? உயிர்மெய் எழுத்துக்கள் சொல்லின் எந்த நிலையில் வரும்? இதற்கான சரியான விடை ஆப்ஷன் ஏ, இடையில். ஆப்ஷன் ஏ, இடையில். அடுத்து கொஷின் நம்பர் 21. கீழ்கண்டவற்றில் ஆயுத எழுத்து இடம்பெறும் நிலை எது? கீழ்கண்டவற்றில் ஆயுத எழுத்து இடம்பெறும் நிலை எது? இதற்கான சரியான விடை ஆப்ஷன் பி, மொழி இடை. ஆப்ஷன் பி, மொழி இடை. அடுத்து கொஷின் நம்பர் 22. நன்றி என்ற சொல்லில் முதல் எழுத்து எது? நன்றி என்ற சொல்லில் முதல் எழுத்து எது? இதற்கான சரியான விடை ஆப்ஷன் பி, நா. ஆப்ஷன் பி, நா. அடுத்து கொஷின் நம்பர் 23. நன்றி, நன்றி, நன்றி ஆகியவற்றில் சரியான சொல் எது? இதற்கான சரியான விடை ஆப்ஷன் ஏ, நன்றி. அடுத்து கொஷின் நம்பர் 24. கீழ்கண்டவற்றில் சொல்லின் இறுதியில் வரக்கூடிய மெய்யெழுத்து எது? கீழ்கண்டவற்றில் சொல்லின் இறுதியில் வரக்கூடிய மெய்யெழுத்து எது? இதற்கான சரியான விடை ஆப்ஷன் ஏ. ஆப்ஷன் ஏ. அடுத்து கொஷின் நம்பர் 25. சொல்லின் இறுதியில் தனித்து உயிரெழுத்துக்கள் வருமா? சொல்லின் இறுதியில் தனித்து உயிரெழுத்துக்கள் வருமா? இதற்கான சரியான விடை ஆப்ஷன் பி, இல்லை. ஆப்ஷன் பி, இல்லை. நன்றி. அடுத்த வீடியோவில் சந்திப்போம்.